அவர் கற்று தேர்ந்து தெளிவு பெற்று விடுவார் என்று நான் நம்புகிறேன். சைகை செஞ்சாருன்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்ணுது. முன்னாள் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை கிண்டல் செய்யும் விதமாக ஒரு சைகை செஞ்சாருன்னு ஒரு பரவலாக பேசப்பட்டது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறது, எதிர்கட்சி தலைவர் பேசுறது, அதை பற்றி நான் கமெண்ட் அடிக்க முடியுமா? அதுபோலத்தான் அவங்க பேசுறதையும் கமெண்ட் பண்ண விரும்பல, முதல்வர் பேசுறதையும் கமெண்ட் பண்ண விரும்பல. இது பற்றி எந்த கமெண்ட்டும் சொல்ல நான் விரும்பவில்லை. உள்ளாட்சி தேர்தல் பணிகள்லாம் தொடங்க இருக்காங்க, எல்லா கட்சிகளும் தொடங்க இருக்காங்க. மதிமுக மக்கள் நலனுக்காக நாங்க போய் ஓட்டே விழாத ஒரு வேலையில ஈடுபட்டு வேலைக்கரில் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஓட்டு அதனால கிடைக்காது. ஆனால் தமிழ்நாட்டு நன்மைக்காக ஹைகோர்ட் ஆர்டர் படி அந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். எங்க கட்சி தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை பாதுகாக்கின்ற கடமையில் எல்லா கட்சிகளையும் விட முன்னணியில் நிற்பது மறுமலர்ச்சி திமுக தான். அந்த பணியை தொடர்ந்து செய்யும். கூட்டணி கட்சியினர் அமைச்சரவையில் சேர்ந்தவங்களை பத்தி கடுமையா விமர்சிச்சு பேசியிருக்காரு. அப்படிதான் பேசணுமா சார்? தொடர்ச்சியா அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு தம்பி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கு. இது ராசாவின் பாணி, அவ்வளவுதான். 2 நாள்ல ஒரு முடிவை சொல்றேன். அது 27ஆம் தேதி பொதுக்குழு கூடுகிறது. அந்த பொதுக்குழுவில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டு பொதுக்குழு தீர்மானங்களை வடித்தெடுக்கும். முதல் வேலையாக உங்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு, தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு உடனடியாக நாங்கள் அனுப்பி வைத்து விடுவோம். 3:30 மணிக்கு பொதுக்குழு அன்று நான் செய்தியாளர்களையும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களையும் சந்திக்க இருக்கிறேன். என்னுடைய பயணங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன, பல வருஷங்களா அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி ஒரு பயணம்தான் பூமிநாதன் நிறைவு விழாவாக நடத்தினாரே, அது போதைப் பொருளிலிருந்து இளம் தலைமுறையை விடுவிக்கின்ற நோக்கத்துக்காக நடத்தப்பட்ட நடைப்பயணம். அப்படி பொது நலனுக்காக என்னுடைய பயணங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன். பிரதான கூட்டணி கட்சியெல்லாம் வெளியே வந்துட்டாங்க, நாங்க திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிமுக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் மட்டும் திமுக கூட்டணியில் விலகிட்டோன்னு சொல்றவங்க, மந்திரி சபையில சேர்ந்துட்டோன்னு சொல்றவங்க, ஆனா திமுக கூட்டணியிலேயே இருக்கிறோம்னு சொல்றவங்க எனக்கு ஒன்னும் புரியவே மாட்டேங்குது. எனக்கு ஒன்னும் புரியல. மந்திரி சபையிலும் இடம்பெறுவோம், இன்னொரு கட்சியின் கூட்டணியிலும் நீடிப்போம். இந்த நிலைப்பாடு அபூர்வமாக தான் எடுக்க முடியும். அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண விரும்பல. தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் பயிர் காப்புகள் தள்ளுபடி செய்து போராட்டம் பண்றாங்களே. விவசாயிகள் போராடுவது அவர்